உங்கள் ரேஷன் கார்டு செல்லாததாக மாறப்போகிறதா அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள சிலரது பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதா? PHHY மற்றும் NPHH வகை கார்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு இப்போது மிக முக்கியமான 3 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதில் ஒரு சிறிய தவறை நீங்கள் செய்தாலும் அடுத்த மாதம் முதல் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில் பெரிய சிக்கல் ஏற்படும். குறிப்பாக KYC அப்டேட் செய்யாதவர்கள் மற்றும் கைரேகை பதிவு சரியாக இல்லாதவர்கள் உடனே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? புதிய கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஏன் இன்னும் கார்டு வரவில்லை? இந்த எல்லா கேள்விகளுக்கும் நேரடியான மற்றும் தெளிவான பதிலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சார், ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதலில் மிக முக்கியமான அறிவிப்பு, KYC சரிபார்ப்பு. தற்போது தமிழக அரசு ரேஷன் கார்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் உயிருடன் இருக்கிறார்களா என்பதையும் தகுதியானவர்கள்தான் பொருட்களை வாங்குகிறார்களா என்பதையும் உறுதி செய்ய இந்த KYC முறையை கட்டாயமாக்கியுள்ளது. பலர் கேட்கும் கேள்வி, சார், நான் ஏற்கனவே ரேஷன் கார்டு வைத்திருக்கிறேன், ஏன் மீண்டும் KYC செய்ய வேண்டும்? காரணம் இதுதான். போலி கார்டுகளை கண்டறியவும் நீண்ட நாட்களாக பொருட்கள் வாங்காத கார்டுகளை நீக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் அல்லது குழந்தைகள் உட்பட அனைவரும் தங்கள் கைரேகையை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது செய்யப்படவில்லை என்றால் உங்கள் கார்டு செயலற்ற நிலைக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது. இதற்கு நீங்கள் உங்கள் பகுதி ரேஷன் கடைக்கோ அல்லது அரசு நடத்தும் சிறப்பு முகாம்களுக்கோ செல்ல வேண்டும். 2வது விஷயம், புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் மற்றும் கார்டில் பெயர் சேர்க்க அல்லது நீக்க காத்திருப்பவர்களுக்கானது. நம்மில் பலருக்கு இருக்கும் பெரிய கவலை, ஆன்லைனில் விண்ணப்பித்து பல மாதங்களாகிறது, ஆனால் இன்னும் எந்த பதிலும் இல்லை என்பது. இதற்காகவே தமிழக அரசு ஒரு அதிரடி தீர்வை வழங்கியுள்ளது. மண்டல வாரியாக தற்போது நடத்தப்பட்டு வரும் சிறப்பு முகாம்களில் நீங்கள் நேரடியாக சென்று உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை சரிபார்க்கலாம். 10 முதல் 15 நாட்களுக்குள் புதிய ஸ்மார்ட் கார்டு பெறுவதற்கான வழிமுறைகளை அங்கே அதிகாரிகள் உங்களுக்கு விளக்குவார்கள். ஆன்லைனில் மட்டும் காத்திருக்கின்றிருக்காமல் இந்த முகாம்களை பயன்படுத்துவதுதான் தற்போதைய சூழலில் புத்திசாலித்தனம். அங்கு தேவையான ஆவணங்களை கொடுத்தால் பிழைகள் ஏதும் இருப்பின் உடனே சரி செய்து தரப்படும். 3வதாக, ஜனவரி 24ஆம் தேதி முதல் தமிழகத்தின் அனைத்து வட்டங்களிலும் குறை தீர்ப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இது மாதம் ஒரு முறை நடத்தப்படும் மிக முக்கியமான முகாம். இதில் நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம்? உங்கள் முகவரியை மாற்ற வேண்டுமா? ரேஷன் கடையில் பொருட்கள் சரியாக அளக்கப்படவில்லையா? உங்கள் கார்டு தொலைந்து விட்டதா அல்லது பிழையாக அச்சிடப்பட்டுள்ளதா? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முகாம்களில் இலவசமாக தீர்வு காணலாம். அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து கொண்டிருக்க முடியாது என்று நினைப்பவர்கள் உங்கள் ஊரில் நடக்கும் இந்த ஒரு நாள் முகாமை மட்டும் பயன்படுத்தி கொண்டால் போதும். ஒவ்வொரு மாதமும் இது போன்ற முகாம்கள் எங்கே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் பகுதி வட்டார வழங்கல் அலுவலகத்தை அணுகுங்கள். இன்னொரு முக்கியமான தகவல், ஆன்லைன் போர்ட்டலில் அடிக்கடி சர்வர் பிரச்சனை வருவதால் பலருடைய அப்டேட்கள் பாதியிலே நின்று விடுகின்றன. முடிந்தவரை உங்கள் மொபைல் எண்ணை ரேஷன் கார்டுடன் சரியாக இணைத்து வைத்திருங்கள். அப்போதுதான் முகாம்களுக்கு செல்லும் போது OTP பெறுவது எளிதாக இருக்கும். மேலும் கைரேகை சரியாக விழாத முதியவர்களுக்கு கண்கருவி மூலம் பதிவு செய்யும் வசதியும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தகவல்கள் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ரேஷன் கார்டு தொடர்பான மற்ற சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள், நான் அதற்கு பதிலளிக்கிறேன். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள், அவர்களும் பயனடையட்டும். இது போன்ற பயனுள்ள அரசு அப்டேட்கள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.